வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக திரு ராமசுப்ரமணியன் அவர்கள் எழுந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சுந்தர்குமார். RSS இப்பத்தி பேசுபொருளா மாறி இருப்பதுல அண்ணாமலையினுடைய ரோல் ஒரு முக்கியத்துவம் பெறுகிறது. BL சந்தோஷ் RSSல இருக்கிறவரு, அவரு தேசிய அளவுல பாஜகவுல பொறுப்புல இருக்கிறார். அவர் தான் அண்ணாமலை அப்படின்ற இந்த நபரை அழைச்சிட்டு வர்றாரு. தன்னுடைய குருநாதரன் அண்ணாமலும் அவருக்கு ரொம்ப ரெவர்டா நடந்துக்கிறாரு அப்படின்றதையும் பார்க்கிறோம். இப்ப அண்ணாமலை வெர்சஸ் தமிழிசை வெர்சஸ் வானதி சீனிவாசன் வெர்சஸ் பல பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டக் ஆஃப் வார் போய்கிட்டு இருக்குது. இதுல அண்ணாமலை RSS பேக்கப் உள்ள நபர், தமிழிசை சவுந்தரராஜன் RSS பேக்கப் இல்லாதவர். இதுதான் இந்த மோதலுக்கு துவக்க புள்ளி அப்படின்ற அந்த பார்வையை எப்படி பாக்குறீங்க சார்? உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்றேன். டாக்டர் தமிழிசை அந்த தலைவர் பதவிக்கு வந்தது காரணமே RSS. அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. ஏன்னா அப்ப RSS மிக மிக முக்கியமான தலைவர் கர்நாடகாவில் தமிழ்நாட்டினுடைய மிக எல்லா ஆக்டிவிட்டிஸை ஓவர்சீ பண்ணி அந்த எப்படி RSS முன்னுக்கு கொண்டு வருது, பிஜேபி சங்க பரிவார எப்படி மேலே தூக்கின்னு வருது அப்படிங்கிறதுக்காக பொறுப்பு கொடுக்கப்பட்டவர்ங்கிறவர் திரு சூரிய நாராயண ராவ். அவருக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு அவர் ஹாஸ்பிட்டலில் கொடுத்த போது திருமதி தமிழிசை அவங்க அவரை அடிக்கடி போய் பார்த்துட்டு அப்பான்னு அவங்களோட ரொம்ப நெருக்கமாக பழகி அந்த அம்மா அவருடைய ஆட்டிடியூட்ல அவருக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அதன் காரணமாக ராஜா தான் தலைவராக வர வேண்டிய நேரத்தில் வேண்டாம், இங்கே நம்ம ஒரு நான் பிராமின் ஃபேஸ், அதுவும் ஒரு பெண்மணியை ஃபேஸாக நம்ம கொண்டு வருவோம், அதுக்கு டாக்டர் தமிழிசை வில் பி ஐடியல்னு சொல்லிட்டு யார் ரெக்கமெண்ட் பண்ணதுன்னா திரு சூரிய நாராயண ராவ். ஸோ அதனால RSS பேக்கப் இல்லாமல் டாக்டர் தமிழிசை பிரசிடெண்ட்டாக வந்திருக்கவே முடியாது. ஸோ இது அதனால இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, அண்ணாமலைக்கு பேக்கப்புங்கிறது RSSன்னு சொல்ல முடியாது. நீங்கள் சொன்னது போல BL சந்தோஷ் அவர் RSS-னுடைய பின்புலம் உடையவர். அவர் இப்போ ஆர்கனைசிங் ஜெனரல் செக்ரட்டரி பிஜேபியாக இருக்கின்றார், அகில இந்திய அளவில் இருக்கின்றார். அவர் நாளைக்கு போனார்னா இவருக்கு அந்த ஹோல்டு ரொம்ப குறைஞ்சி போகும் பார்ட்டியிலேயே. இது RSS பேக்கப் பண்ணவங்க அப்படின்னு எடுத்துக்க முடியாது. திரு BL சந்தோஷ் என்கின்ற RSS பிரமுகர் இன்னைக்கு அந்த பொறுப்பில் இருப்பதனால, அகில இந்திய பொறுப்பில் பிஜேபியில் இருப்பதனால அவருடைய ஆசீர்வாதத்தினால் இவருடைய நடவடிக்கைகள்லாம் நம்ம இவ்வளவு இப்படி நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படிதான் பார்க்கலாம். இப்ப யாருக்கு வரலாம்னா, நீங்க வானதி சீனிவாசனுக்கு நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அவங்களுக்கு இப்ப அகில இந்திய தலைவர் பொறுப்பு கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அகில இந்திய ஆல் இண்டியா. ஏன்னா நட்டாவை இல்லை, அந்த இடத்துல யார் வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெண்மணியை கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி திட்டம் கூட பிஜேபியில் இருக்கிறதா சொல்கிறார்கள். அப்படி அந்த பெண்மணி அப்படின்னா அது the first choice will be வானதி சீனிவாசன். அதனால தமிழ்நாட்டு தலைவரை விட அகில இந்திய தலைவருங்கிறது எவ்வளவு பெரிய பொறுப்பு, எவ்வளவு பெரிய பெருமை. ஆகவே அந்த மாதிரி ஒரு அவங்க அந்த அளவுக்கு இப்ப உயர்ந்து போய் கொண்டிருக்கின்றார்கள் என்று நான் நம்புகிறேன். நயினார் நாகேந்திரன், எஸ், அது தட் இஸ் ஆல்சோ அனதர். அவருக்கு மற்ற கட்சியிலேருந்து வந்தாலும் கூட, ADMK வந்தாலும் கூட அவருக்கு என்று தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கின்றது. ஹி இஸ் வெல் நோன் பாலிட்டிஷியன். ஒரு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி இதெல்லாம் இருக்கு. இவருக்கு எந்த விதமான பின்புலமும், அரசியல் பின்புலமும் கிடையாது, ஒன்றும் கிடையாதுன்னு இருக்கும் பொழுது, அண்ணாமலை இருக்கும் பொழுது அந்த இடத்துல திரு நயினார் நாகேந்திரன் வந்தாருன்னா ஒன்றும் தவறே கிடையாது என்று நான் நம்புகிறேன். அதையும் அவரையும் கன்சிடர் பண்ணலாம். இப்படிதான் ஒரு 4-5. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபசர் சீனிவாசன், he will be a very good choice. ஏன்னா ரொம்ப நன்றாக பேசக்கூடியவர், எல்லாருடையும் இனிமையாக பழகக்கூடிய மனிதர். அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு பெரும்பாலான எதிர்கட்சிகள் கூட, அந்த கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் கூட அவரை விரும்புவார்கள். ஏன்னா அவர் தன்னுடைய கருத்தை ஆழமாக சொல்வாரே அல்லாமல் யாரையும் ஹர்ட் பண்ற மாதிரி எல்லாம் பேச மாட்டார். அடாவடித்தனமான வேலைகள்லாம் இருக்காது. ஆகவே அவரையும் கன்சிடர் பண்றாங்கன்னு நான் நம்புகின்றேன். அவருக்கு RSS பின்புலம் உண்டு. ஆகவே இந்த மாதிரி ஆங்கிள் யார் வரப்பாங்கன்னு தெரியல. ரைட். இப்ப இதெல்லாம் இவங்களுடைய பேக் ஹிஸ்டரி அப்படின்னு எடுத்துக்கலாம். அன்னைக்கு மேடையில நடந்த அந்த சம்பவம், தமிழிசை சவுந்தரராஜனை நோக்கி அவ்வளவு ஹார்ஷான ஃபேஸ் ரியாக்ஷனோட அமித்ஷா நடந்து கொண்ட விதம் அப்படின்றத நீங்களும் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. அதுக்கப்புறம் சோசியல் மீடியால ரியாக்ஷன்ஸும் பார்த்திருப்பீங்க.
2 நாட்களுக்கு பிறகு தமிழிசை சவுந்தரராஜன் இரவில் ஒரு ட்வீட் போடுறாரு. அவர் வந்து தொகுதி பணிகளை பார்க்க சொல்லி என்னை அறிவுறுத்தினார்ன்றத சொல்றாரு. அதற்கு மறுநாள் காலையில அப்படியே ஒரு 12 மணி நேரம் கழிச்சு அண்ணாமலை வந்து தமிழிசையை தேடி போய் மன்னிப்பு கேட்கிறார். நீங்க கட்சிக்கு உள்ளு இருந்தவர், அதுவும் தமிழிசை இருந்த போதே கட்சிக்குள் இருந்தவர், அவரால் வெளியேற்றப்பட்டவர். உள்ளுக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கு சார்? அவரால் வெளியேற்றப்பட்டவர்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப ஏன்னா நான் நிறைய விஷயங்கள் நடக்கிறதுனா அது இறைவன் திருவுருளால் தான் நடக்குது. எனக்கு யாருடைய தொடர்பு வேண்டாம் என்று இறைவனுடைய திருவுள்ளம். அதனால அதன்படியே நடந்தது. அதனால அவர் ஒரு காரணகர்த்தாகவாக இருக்கலாம். அதனால யாதனின் நீங்கியான் மோதல் அதனின் இளன் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆட்டிடியூட். ஹேவிங் செட் தட் இப்போ வந்து அது டெஃபினட்டா ரெப்ரிமெண்ட் பண்ணியிருக்கான்னு தான் நம்ம நம்புகின்றேன். திரு அமித்ஷா அவர்கள் தமிழிசையை கூப்பிட்டு அவருடைய பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கின்றது. நீங்கள் வந்து கட்சிக்கு விரோதமாக பேசுறது, இன்டர்வியூ விடுவது இதெல்லாம் ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் வந்து போய் கட்சி பண்ணி பாருங்க. பட் இந்த இதெல்லாம் கட்சிக்கு விரோதமாக இந்த மாதிரி இன்டர்வியூலாம் கொடுக்குற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு இவங்க என்னவோ பதில் சொல்ல வந்தாலும் கூட அதெல்லாம் கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிட்டு கடுமையாக வார்ன் பண்ணி தான் அனுப்பிச்சிருக்காங்க. அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதே சமயத்தில் அண்ணாமலையும் கூப்பிட்டு நீங்கள் அந்த அம்மா போய் ஏன்னா இது வந்து மிகப்பெரிய அளவுக்கு இந்திய அளவில் பேசும் பொருளாக மாறிவிட்டு அவங்க அந்த பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் பார்க்கறது இந்திய அளவிலே பெரிய, அதாவது தமிழ்நாட்டில் பெண்களை வந்து அதுவும் குறிப்பாக ஒரு நாடார் சமூகத்தை சேர்ந்தவர், அவர் வந்து கவர்னராக இருந்தவர், அந்த அம்மாவை இவ்வளோ கேவலமாக வந்து பொது வெளியிலே இந்த மாதிரி அவமானப்படுத்தி இருக்கின்றார்கள். இது எப்படி ஏற்க முடியும்னு எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சோன்னே, அதுவும் குறிப்பாக என்னடா இது தமிழ்நாடு பிஜேபி எதிராக இருக்கு, ஆனால் பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு அம்மையாரை இந்த அளவுக்கு தமிழர்கள்லாம் சப்போர்ட் பண்றாங்களேங்கிற பேச்சும் வர ஆரம்பிச்சுடுது. ஸோ அவங்க ஐ திங்க் டெல்லியில் பயந்து போயிருப்பாங்க, என்னடா இது நாம போய் ஒன்று பண்ண வேற மாதிரி இது போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. அதனால அண்ணாமலையை கூப்பிட்டு நீங்க அவங்க வீட்டில் போய் ஒரு மாலை மரியாதைலாம் பண்ணி நீங்க வாங்க உங்களுடைய செயல்லாம் சிறப்பாக இருந்தது, நீங்க வழி நடத்தணும் அப்படி இப்படின்னு கேட்டுட்டு நேற்றுக்கு இந்த எல்லாரும் சண்டை சச்சரவெல்லாம் ஓய்ந்தது போல ஒரு நிகழ்வு நடந்திருக்கின்றது. ஐ திங்க் இதை வந்து அதிகமாக அதுக்கு மேலே பிரஸ்தாபிக்க மாட்டாங்க டாக்டர் தமிழிசை என்று நான் நம்புகிறேன். இனிமேல் அதிகமாக அவங்க இன்டர்வியூ கொடுக்க மாட்டாங்க. அண்ணாமலை அவர்களும் இனிமேல் கொஞ்சம் அடக்கி வாசிப்பார் என்று நான் நம்புகிறேன். ஆனா தமிழிசை சவுந்தரராஜன் வச்ச புகார் அப்படின்றது வந்து பலரும் முன் வச்ச புகார் தானே சார்? காயத்ரி நான் சொல்றேன் சார், நான் 1000 தடவை பேசியிருக்கேன் சார், 1000 தடவை பேசினேன். ரவுடி பெயர்களையும் காலி பெயர்களையும் கொலகார பெயர்களையும் சேர்த்துட்ட கட்சின்னு. அது டெஃபினட்டா எனக்கு நல்லா தெரியும். தமிழிசை அந்த மாதிரி அவங்க இருக்க பீரியட்ல இருக்கின்ற போது கூட இந்த மாதிரி வந்து ஷேடி கேரக்டர்ஸ் அவங்க சேர்த்துக்கவே இல்லை. அவங்க அதெல்லாம் விருப்பமே இல்லாதவர்கள். ஆனால் முருகன் வந்த பிறகுதான் இந்த மாதிரி ரவுடி பெயர்கள்லாம் நிறைய பேர் கொண்டு சேர்த்தது. எல்லா விதமான கிரிமினல் பேக்ரவுண்ட் உள்ளவர்களையும் அதிகமாக சேர்க்க ஆரம்பிச்சது திரு முருகன் அவர்கள். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பெரிய பிரம்மாண்ட அளவுக்கு வளர்ந்து விஸ்வரூபம் எடுத்ததுங்கிறது அண்ணாமலை பீரியட். அவங்க சொன்னதுல ஒரு விதமான தப்பும் கிடையாது. அதில் நான் வந்து ஐ ஃபுல்லி என்டார்ஸ் த வியூஸ் ஆஃப் டாக்டர் தமிழிசை. அது ஒண்ணு, இன்னொன்னு வார் ரூம் பற்றியும் அவங்க வந்து புகாரம் முன் வச்சிருக்கிறாங்க. அது வந்து அவருக்குன்னு ஒரு தனியா வார் ரூம் வச்சுட்டு எல்லாரையும், அதுவும் அந்த அம்மா எல்லாம் பரட்டை கிரட்டை எல்லாம் பேசுறதுங்கெல்லாம் ரொம்ப இதெல்லாம் பரட்டை தலைன்னு எல்லாம் பேசுறதுங்கெல்லாம் ரொம்ப அவமானமான ஒரு செய்கை. அதெல்லாம் வந்து ஹிட்டிங் பிலோ த பெல்ட் என்று ஆகின்றது. அதெல்லாம் ஏற்கவே இல்லாது. அவங்க சொன்னது 100% உண்மை. இனிமே அதெல்லாம் பண்ண மாட்டாங்க, நாம நம்பலாம். இவ்வளவு உண்மைகளும் தமிழிசையின் பக்கம் இருக்கும்போது டெல்லி தலைமை ஏன் தமிழிசையை வந்து மேடையில வச்சு அவ்வளவு ஹார்ஷா பேசணும்? தனியா கூப்பிட்டு பேசியிருக்கலாமே சார். சார் அது ஒரு அக்கேஷன் சார், நாம அப்படி சொல்ல முடியாது சார். அதாவது அவர் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருப்பார். அந்த சமயத்துல இந்த அம்மா போறாங்க கூப்பிட்டு பட் பேசியிருக்கலாம். அது தனியா ஒரு தனி ரூம்ல பேசியிருந்தா தான் சிறப்பாக இருந்திருக்கும். ஆனா பொது மேடையில பேசினது தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை உருவாகி விட்டது. அதாவது எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு எஜிடேட்டிவ் மைண்டு ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்து விட்டது அப்படிங்கிறது தான் உண்மை. அது வந்து ஐ திங்க் அது அவரே பார்த்திருக்க மாட்டார் என்று நான் நம்புகிறேன். அப்புறம் அண்ணாமலை வந்து இவ்வளவு பண்றாரு, வார் ரூம் வச்சு மற்றவங்களை டீஸ் பண்றது, டார்கெட்டட் அபியூஸ் பண்றது அப்படின்னு நடத்திட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் கட்சியில வந்து சமூக விரோதிகளை சேர்க்கிறது, குற்றவாளிகளை சேர்ப்பது அப்படின்ற வேலையில் ஈடுபட்டு இருக்கிறார். இவ்வளவு பிரச்சனை பண்ற ஒரு நபரை ஏன் இன்னும் திரும்ப பேக்கப் பண்ணிட்டே இருக்கிறாங்க?
இல்ல சொல்ல முடியாது சார். நீங்க இப்ப சத்திக்கு திரு அண்ணாமலை வர கண்டினியூ இன்னும் ஒரு மாசம் கூட ஆகிற எலெக்ஷன் முடிஞ்சு. அப்புறம் வந்து டெல்லி தலைமையிலையும் மாறும். நட்டா இருக்க போறாரா தெரியாது. அது டெஃபினட்டா இல்லை, அது ஷுவர், தட் இஸ் ஃபார் ஷுவர். அந்த எல்லாம் சில ஆர்கனைசேஷனல் சேஞ்சஸ் கொண்டு வருவதற்கு முன்பு உடனே எடுத்தேங்க அண்ணாமலை ஒண்டி தூக்கி போடுவதுங்கிறது செய்ய மாட்டாங்க. இதோ இட்ஸ் அ ப்ராசஸ். இது கொஞ்சமா டைம் ஒரு 2-3 மாசத்துக்குள்ள மாறுதல்கள் ஏற்படும் என்று நான் நம்புகிறேன். தமிழ்நாடு பிஜேபியோட பெர்ஃபார்மன்ஸ் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? பீயிங் பாஸ்ட் பிஜேபி மெம்பர். இல்ல பர்ஃபார்மன்ஸ் நான் ஒன்றும் பெருசாலாம் அதுக்கு நான் இந்த பிகே போன்றவர்கள்லாம் அவர் சொன்ன எதுவும் நடக்கலைங்கிறதுக்காக அதுக்கு சப்பக்கட்டு கட்டுறதுக்காக எப்படி ஒன்று பேசிட்டு இருக்கார். பட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் இந்த 11% எல்லாம் ஒன்றும் கிடையாது. அதாவது திரு டிடிவி தினகரன் அவரோட ஒரு 4%, அப்புறம் இவர் ஓபிஎஸ் அவங்களோட ஒரு 1%, 1.5% இதெல்லாம் கூட்டி கழிச்சா பழையபடி அந்த 5% தான் இருக்கு, அதுக்கு மேல கிடையாது. அதை வந்து ஆஹா ஊஹுன்னு எல்லாம் பேசுறதுங்கிறது தன்னை ஏமாத்தி கொள்ளுகின்ற ஒரு நடவடிக்கை என்று தான் நினைக்கிறேன். ஒன்றும் பெருசா எல்லாம் வளரவே இல்லை. எல்லா இடத்துலையும் எவ்வளவு இடத்துல டெபாசிட்ஸ்லாம் போயிருக்கு. அண்ட் டெஃபினட்டா இட் இஸ் நாட் 11% ஆஸ் கிளைம்ட் பை பிஜேபி. அதை வந்து நான் சொன்னேன் பாருங்கன்னு சொன்ன இந்த பிகே போன்றவர்கள் எல்லாம் பேசுறதுங்கிறதுலாம் அவர் சொன்னது எதுவும் நடக்கல. அதனால அவர் தான் சொன்னதை சப்பக்கட்டு கட்டுறதுக்காக ஏதோ பேசிட்டு இருக்காரு ஒழிய இது பத்திரிகைகள்னு சில எழுதி கொண்டிருக்கின்றன. இதெல்லாம் வந்து பெய்டு நியூஸா தான் நான் பாக்குறேன். இதெல்லாம் வந்து உண்மையான ஒரு நிலவரத்தை உண்மையாக பேசுறது தான் நல்லது. டெஃபினட்டா பெரிய அளவுக்குலாம் குரோத் எல்லாம் இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிஜேபி எதிர்ப்புங்கிறது இன்னும் அப்படியே கனலாக அப்படியே கொந்தளித்து கொண்டிருக்கின்றது என்றுதான் நான் கருதுகிறேன். ஆனா அண்ணாமலை தான் வந்ததற்கு பிறகு டெய்லி அவர் தான் வந்து நியூஸ் மேக்கரா மாறி இருக்கேன் அப்படின்ற கிளைம் எடுக்கிறாரு. நான் தான் எதிர்கட்சியின் இடத்தில் இருக்கிறேன் அப்படின்ற கிளைம் எடுக்கிறாரு. உண்மையான எதிர்கட்சி நான் தான், எதிர்கட்சி தலைவர் நான் தான்ற கிளைம் எடுக்கிறாரு. டிஎம்கே ஃபைல்ஸா இருக்கட்டும், அடுத்து ஏடிஎம்கே ஃபைல்ஸ் கூட வரும்னு சொல்றதா இருக்கட்டும், அதிரடியா நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. தமிழிசை இருந்த போது இருந்ததை விட இப்ப ஒரு படி மேல அவர் ரியாக்ட் பண்றாரு. சார் ஒரு தமிழ்ல ஒரு பழமொழி ஒண்ணு இருக்கு சார், வற்றிய ஓலை கலகலக்கும் எஞ்ஞான்றும் பச்சோலைக்கு இல்லை ஒலி. நான் சொல்றது உங்களுக்கு அர்த்தம் புரியும்னு நினைக்கிறேன். வற்றிய ஓலை கலகலக்கும், இந்த தென்னங்க ஓலை இருக்கு பாருங்க, அது காஞ்சி போனது ஒன்னோட ஒண்ணு மோதும் போது கடகடா சத்தம் போடும். எஞ்ஞான்றும் பச்சோலைக்கு இல்லை ஒலி. பச்சோலைக்கு பின்ன டிஎம்கே ஒண்ணு அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணணும்னு அவசியம். இவங்க பாடு மெதுவாகவும் பாடு அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பிரமாதமா பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. பச்சோலை அதாவது நல்ல பசுமையான செழுமையான ஓலைகள் ஒன்னோட ஒண்ணு மோதினா சத்தம் போடாது. வற்றிய ஓலை தான் கிடக்கு. அது விஷயம் இல்லாதவங்களை தான் எம்டி வெசல் மேக்ஸ் மச் நாய்ஸ்ங்கிற மாதிரி தான் அவர் பண்ணி கொண்டிருக்காரு. அதனால ப்ளீஸ் டோன்ட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு மிஸ்டர் அண்ணாமலைஸ் ஸ்டேட்மெண்ட். அதே சமயத்தில் ஏடிஎம்கே பத்தி கேட்டதுனால நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல விரும்புறேன். ஏதோ அது ரிட்டர்ன் ஆஃப் கேஸ், ஏதோ ஏடிஎம்கே ஒண்ணுமே இல்லாமல் போயிடுதுங்கிறதுலாம் எல்லாம் கிடையாது. திரு இபிஎஸ் அவர்கள் இன்னைக்கும் ஒரு அன்கொஸ்டனபிள் லீடராக தான் இருக்கின்றார். இது 21% வாங்கினதுங்கிறது ரொம்ப குறைவானது கிடையாது. இன்னும் இந்த பர்ஃபார்மன்ஸ் மச் பெட்டர் இன் என்சூயிங் எலெக்ஷன்ஸ். 2026 அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கு நான் நம்புறேன். அவருடைய முடிவு என்பது ரொம்ப சரியானது. அதாவது ஓபிஎஸ் அவர் சேர்க்கவே கூடாது. அதாவது ஒரு கட்சியை எதிராக ஓட்டு போட்டவர் அவர். ஆட்சியை கவுகணும், ஏடிஎம்கே ஆட்சியை கவுகணும்னு ஓட்டு போட்டவர் அவர். தர்ம யுத்தம்னு போய் அதுக்கு எவ்வளவு பிரச்சனைகள்லாம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுத்தவர் அவர். மூன்றாவதாக அந்த கட்சி அலுவலகத்தை உடைச்சு உள்ள போனவர். அதெல்லாம் எட்டி வயசு எல்லாத்தையும் என்னென்ன அநியாயம் எல்லாம் அந்த கட்சிக்கு பண்ணிருக்காங்க அவ்வளோத்தையும் பண்ணிருக்காங்க. அதனால ஓபிஎஸ் வந்து மிகப்பெரிய அளவிற்கு சேதாரத்தை ஏற்படுத்தி அந்த கட்சிக்கு விரோதமாக நடந்து கொண்டவர். அதனால அவரை சேர்க்கவே கூடாது. அவர் ஒன்றும் ஹி இஸ் எ ஸ்பெண்ட் ஃபோர்ஸ், நோ டவுட். அதனால அவரை சேர்க்காம இருக்கிறது நல்லது. மற்ற எல்லாரும் வரட்டும், ஆனா அவரை சேர்க்கவே கூடாது. ஏன்னா அவர் வந்து துரோகி அவர். அடுத்தது திரு டிடிவி தினகரன் அவர் வந்து உள்ள வந்தாருன்னா கௌடிகரம் பண்ணுவார் அந்த கட்சியை. ஏன்னா அவருக்கு அந்த ஆட்டிடியூட் தான். அவர் மறுபடியும் ரெட்டையிலை பெறுவேன் அது இதுன்னு பேசிட்டு இருக்கார். அவரும் வந்து ஒரு பெரிய ஃபோர்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் எல்லா ஏடிஎம்கே பிரிந்து கிடைக்கக்கூடிய காரியகர்த்தர்கள், ஒர்க்கர்ஸ் எல்லாரும் இபிஎஸ் தலைமையில ஒன்று சேர்வார்கள். ஒரு எழுச்சி மிகு அதிமுக என்பது உருவாகும். அப்ப டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே என்றுதான் இருக்குமே இல்லாமல் வேற யாருக்கும் அங்கே இடம் கிடையாது. ஏடிஎம்கே என்பது இபிஎஸ் தலைமையில் இருக்கக்கூடிய ஏடிஎம்கே தான் சார்.
அந்த ஏடிஎம்கே கூட்டணியில பிஜேபி இடம்பெற்று இருக்க வேண்டியது, ஆனா அதை வந்து கெடுத்துட்டாரு. இல்ல நீங்க அதை நான் அதை டக்குனே முடிச்சிடுறேன். அதாவது அந்த இவருடைய முடிவு, இபிஎஸ் முடிவு வந்து ரொம்ப கரெக்ட். அவர் மறுபடியும் பிஜேபியை கொண்டு சேர்த்தாருன்னா தான் தலையில தானே மண்ணாடி போட்டுக்கிற சமாச்சாரம் தான். அது அதை வந்து எந்த நாளும் அதை சேர்க்கவே கூடாது அப்படிங்கிறது தான் முக்கியமானது. ஜெயலலிதா அம்மையார் சொன்னது போல என்னைக்கும் பிஜேபியோட கூட்டணி என்பது கிடையவே கிடையாது சொன்னாங்க பாருங்க. அதில் அவங்க அப்படியே உறுதியாக இருந்தாங்கன்னா எதிர்காலம் சிறப்பாகத்தான் இருக்கும். அந்த பிஜேபியோட அவங்க தொடர்பே வச்சு கூடாது. ஆனா எஸ்பி வேலுமணி வந்து ஹி இஸ் கிவிங் கிளியர் சிக்னல்ஸ்ல சார். அவர் தமிழிசை பேசுறது, அவர் பேசுறது, வானதி சீனிவாசன் பேசுறது ஒரே மாதிரி பேசுறாங்க. கூட்டணி வந்திருக்க வேண்டியதுதான், ஆனால் சிலருடைய ஆட்டிடியூடால அது சரிப்பட்டு வரல அப்படின்னு எஸ்பி வேலுமணியும் சொல்றாரு, தமிழிசையும் சொல்றாங்க. அப்ப தமிழிசை சவுந்தரராஜன் பிஜேபி உட்கட்சியை மீறி மற்ற கட்சிகளோடு தொடர்பு வைத்து உள்ளுக்குள்ள கபலீகரம் பண்றாருன்னு எடுத்துக்கிறதா? சார் நீங்க முன்னாடி என்ன சார் நடந்தது? 2019 என்ன சார் ஆச்சு? எல்லாரும் ஒன்னா தானே இருந்தாங்க. எல்லாரும் ஒன்னா தானே சார் இருந்தாங்க. அப்ப வந்து எவ்வளவு பெரிய அப்ப பெரிய வெற்றி பெற்றுட்டாங்களா சார்? வேண்டாம் இல்லையா? இட் வாஸ் இப்ப விட படு மோசமான தோல்வி. ஆனா இப்ப மிகப்பெரிய ஹிமாலயன் வெற்றி என்ன, 39 அடிச்சாங்க. புதுவையிலையும் டிஎம்கே அலையன்ஸ் காங்கிரஸ் தான் ஜெயிச்சது. ஆகவே 40 அடிச்சாங்க. போன தடவை இந்த தடவை பெரிய வெற்றி. ஆனா போன தடவை அந்த மார்ஜின்ஸ் டெரிஃபிக். கொங்கு மண்டலத்துல எவ்வளவு பெரிய மார்ஜின்ஸ்ல ஜெயிச்சிருக்காங்க. அதனால அப்ப பிஜேபி ஒன்னா தானே இருந்தது. ஏன் அப்ப ஜெயிக்க முடியல? அதனால திரும்ப வேலுமணி அவர்கள் ஏதோ பேசியிருக்கலாம். பட் அதை வந்து மறுபடியும் அதை பர்சீவ் பண்ணி மறுபடியும் பிஜேபியோட இணைவது என்பது அது தற்கொலைக்கு சமானமான, அதிமுகவுக்கு தற்கொலைக்கு சமானமானது அப்படிங்கிறது தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏடிஎம்கே வில் ஹேவ் டெஃபினட் ஃபியூச்சர் சார், ஒன்றும் சந்தேகமே இல்லை சார். சார் அதிமுகவுக்கு தற்கொலைக்கு சமமானதுன்றது ஓகே, பட் ஆனா பிஜேபிக்கு அது வந்து பலன் கொடுக்கக்கூடியது தானே. இன்னைக்கு ஒய் ஷுட் பி பாதர்? நான் ஒரு ஏடிஎம்கே மேன் இருந்தால் என்னை பற்றி தான் நான் கவலைப்படணும். பிஜேபிக்கு என்ன ஆகுதுன்னு நான் கவலைப்பட மாட்டேன். அது இதான் பண்ணிட்டு போட்டோம். அது I am least bothered what happens to BJP. It is none of my business. I want to take care of my party. Therefore, I will concentrate only on the development of ADMK. அது என்னென்ன பண்ணுமோ அதான் பண்ணுவேன். That development without BJP. அவ்வளவுதான். பட் பீயிங் அன் ஆர்எஸ்எஸ் மேன் அப்படின்றது பிஜேபிக்கு ஆதரவாக தான் இருக்கும் அப்படின்றது சமூகத்துல ஒரு புரிதல் இருக்கு. ஆர்எஸ்எஸ் காரரா இருந்து பிஜேபி இவ்வளவு எதிர்க்கணுமா? என்ன கேக்குறீங்களா சார்? என்ன சார் இது? நீங்க ஆர்எஸ்எஸ் காரங்கிறது ஏதோ கட்சியை சேர்ந்தவன் அல்ல, ஏதோ ஆர்எஸ்எஸ் காரன் அவ்வளவு பேரும் பிஜேபி சேர்ந்தவன் அல்ல. ரைட்டா? அவன் கட்சியில இருக்கலாம், கட்சியில இல்லாம இருக்கலாம். அதனால he doesn't have any allegiance to any party அப்படிங்கிறது. அதனால நான் வந்து பிஜேபியில் இருந்தேன் இல்லை, அவ்வளவுதானே ஒழிய நான் why should I have a tie up with பிஜேபி? அதான் ஏன் நான் why should I sympathize with பிஜேபி? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க இப்ப கேட்டதுனால சொல்றேன். இப்ப ஒரு ஒரு தொலைக்காட்சி விவகாரத்துல ஒரு பேசுறாரு ஒருத்தர், நான் ஆர்எஸ்எஸ்ஸா அப்படின்னு. நீங்க என்ன ஆர்எஸ்எஸ்ன்றீங்க? அந்த ஆளு வந்து பிஜேபி காரர். அவர் வந்து ஆர்எஸ்எஸ், நீங்க ஆர்எஸ்எஸ் சார், நீங்க அவர் வெளில போயிட்டாருன்னு. அவர் ஆர்எஸ்எஸ் பத்தி ஒரு அளவு தெரியாத ஆளு. அவருக்கும் பிஜேபியில ஏதோ சமீபத்தில் வந்து சேர்ந்திருக்காரு போல இருக்கு. அவருக்கு ஆர்எஸ்எஸ் பத்தி ஒண்ணுமே தெரியும். ஒன்ஸ் அ ஸ்வயம் சேவக் மீன்ஸ் ஆல்வேஸ் அ ஸ்வயம் சேவக். ஒரு ஸ்வயம் சேவக்காக ஒருவர் உருவாகிவிட்டார், அவர் ஆகிவிட்டார் என்றால் அவர் கடைசி வரைக்கும் ஸ்வயம் சேவக் தான். இது வந்து இதுதான் லா ஆஃப் ஆர்எஸ்எஸ். அது அன்ரிட்டன் லா ஆஃப் ஆர்எஸ்எஸ். அதனால இதெல்லாம் தெரியாம புரியாம இன்னும் ஆர்எஸ்எஸ் இவர் வந்து ரெசிக்னேஷன் இன்னும் சேர்றேன், உடனே இன்னைக்கு சேர்றேன்னு ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறது, நாளைக்கு இன்னொன்று ஐ எம் ரிசைனிங் ஃப்ரம் ஆர்எஸ்எஸ்ங்கிறதெல்லாம் அதெல்லாம் பைத்தியக்காரத்தனமான பேச்சு. இதெல்லாம் தான் சில பேசுங்க. இன்ஃபேக்ட் ஆர்எஸ்எஸ் தலைமை இந்த மாதிரி பேச்செல்லாம் தடை செய்யணும். இது மாதிரி யாராவது உளறிட்டு இருக்காங்க பிஜேபிக்காரங்க, இந்த மாதிரி பேச்செல்லாம் வச்சுக்காதீங்க, இது வந்து தேவையில்லாத சங்கத்தை கெட்ட பேர் உண்டாக்குற மாதிரி இருக்குன்னா அவங்க வந்து ஒரு வார்னிங் பிஜேபிக்கு கொடுத்தா நல்லதுன்னு நான் நம்புறேன். ஓகே, நிறைவா ஒரு கேள்வி சார். இப்ப தமிழ்நாடு பிஜேபியை பற்றி ஆர்எஸ்எஸ்க்கு செய்திகள் எப்படி போய் சேருது? சரியாதான் போய் சேருதா, இல்ல அண்ணாமலை வார் ரூம்ல இருக்கிறவங்க சொல்றதுதான் ஆர்எஸ்எஸ்க்கும் போய் சேருதா? இல்ல சார், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அது ஆர்எஸ்எஸ்க்கு இன்ஃபேக்ட் நீங்க ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். என்ன முக்கியமான நிகழ்வு இருக்குன்னா ஒரு ஆர்எஸ்எஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து உட்காருவார். பிஜேபியில சொல்றேன் நான், பிஜேபி சங்க குடும்பத்தை சேர்ந்த எந்த ஆர்கனைசேஷனா இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு
ஆர்எஸ்எஸ் பிரமுகர் அங்க வந்திருப்பார், ஒரு அப்சர்வரா வந்துட்டு இருப்பார். அதனால அவங்களுக்கு எல்லாம் தெரியாதெல்லாம் கிடையாது. இவங்க சொல்றதை கேட்டுன்னு அவங்க தலையை ஆட்டின்லாம் இருக்கிறதுலாம் கிடையாது. தே நோ வெரி வெல் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் பிஜேபி, தே நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் ஹிந்து முன்னணி. இன்ஃபேக்ட் அது மாதிரி எல்லாத்தையும் விஹெச்பி எல்லாத்துலேயும் அவங்களுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் பார்த்துட்டு இருப்பாங்க, ஒரு அப்சர்வா இருப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு அசஸ்மெண்ட் இருக்கு. அதனால திரு அண்ணாமலை சொல்றதை கேட்டுட்டு தலையாட்டிட்டு இதுதான் நடக்கிறது போல இருக்குன்னு ஆர்எஸ்எஸ் பத்தி நீங்க ரொம்ப எளிமையாக எடை போட்டு விட்டீர்கள் என்று கருதுகிறேன். அது தவறு அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஓகே, அப்ப ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு பிஜேபியை பற்றி ஆர்எஸ்எஸ் பார்வை அப்படின்றது இது தேராது அப்படின்றது தானா? அப்படிலாம் நான் சொல்லல. நோ 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 அப்படி நான் சொல்லல. நான் அதாவது அவங்களுக்கு நடக்கிற சமாச்சாரம் அவ்வளவு தெரியும். ஆனால் சில சமயத்துல அதெல்லாம் நேரடியா அவங்க கூப்பிட்டு சொல்லுவாங்க சார். சில சமயத்துல சொல்லாம இருப்பாங்க. யார் மூலமாக இங்க தமிழ்நாட்டுல இருந்து அவங்களுக்கு மெசேஜ் போகாம வேற இடத்துல இருந்து மெசேஜ் சொல்ல போகலாம். அதெல்லாம் கூட இருக்கு. அந்த மாதிரி சில நம்மால அதெல்லாம் சரியா கணிக்க முடியாது. இன்ஃபேக்ட் நான் அதை தாண்டி நான் ஒரு சுயம் சேவக் என்கின்ற முறையில தான் பேசுறேன் ஒழிய எப்படி இன்டர்னல் ஃபங்க்ஷனிங்கை பத்தி எனக்கு பேசுவது இருக்கு. ஏன்னா ஆர்எஸ்எஸ் எனக்கு எந்த பொறுப்பும் கிடையாது. அதனால இதை தாண்டி நான் பேசுவது ஐ திங்க் நானா ஏதோ இம்ப்யூட்டிங் மோட்டிவ்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அதெல்லாம் செய்யறதுக்கு நான் தயாரா இல்லை. ஓகே, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க சார். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி சார். தேங்க்யூ.